என் பெயர் வனிதா. எனக்கு 22 வயதாகிறது. எங்கள் வீட்டில் நானும் எனது அம்மாவும் மட்டும்தான். எனக்கு அப்பா கிடையாது. நான் சிறுவயதாக இருக்கும் பொழுதே என் அப்பா வேறு யாரையோ காதலித்து திருமணம் செய்து கொண்டு எங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். பிறகு என் அம்மாதான் என்னை வேலைக்குச் சென்று கல்லூரி வரை படிக்க வைத்தார். நான் கல்லூரி படிக்கும் பொழுது என்னுடன் மோகன் என்று ஒருவன் படித்தான். அவன் என்னுடன் நன்றாக பழகினான். இப்படி இருக்க நாங்கள் இணைபிரியா நண்பர்கள் ஆனோம். அவன் வீட்டில் அவனுக்கு அப்பா, அம்மா மற்றும் ஒரு தங்கை இருந்தார்கள். இப்படி இருக்க அவனுக்கு என்மேல் காதல் வந்தது. நான் ஆரம்பத்தில் வேண்டாம் என்று கூறியும் அவன் என்னுடன் மிகவும் நெருக்கமாக பழகியதால் அவன் மேல் எனக்கு கோபம் ஏதும் வரவில்லை. பிறகு நானும் யோசித்து பார்த்துவிட்டு அவனை காதலித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்தேன். என் அம்மாவும் அவனை திருமணம் செய்ய சம்மதித்தார். ஆனால் அவன் வீட்டில் மோகனுடைய அம்மா ஒத்துக்கொள்ளவில்லை. பிறகு அவரை பேசி சமாளித்து மோகன் ஒத்துக்கொள்ள வைத்தான். இப்படி இருக்க நாங்கள் கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு வேலைக்குச் சென்று சிறிது நாள் கழித்து திருமணம் ஏற்பாடுகளை செய்து திருமணம் செய்து கொண்டோம். இப்படி இருக்க அவர்கள் வீட்டிலும் முதலில் என்னை சந்தோஷமாக பார்த்து கொண்டார்கள். என்னுடைய மாமனார் மிகவும் நல்ல குணம் கொண்டவர். அவர் என்னை எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் என்னுடைய மாமியார் என்னை ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டே இருப்பார். திருமணமாகி 10 நாட்களில் என் மாமியார் என்னிடம் வந்து, என்னம்மா, ஏதாவது விசேஷம் இருக்கா என்று கேட்டார். உடனே, கல்யாணமாகி 10 நாள்தான் ஆகுது, அதுக்குள்ள விசேஷம்னு கேக்குறீங்க என்று கூற, உடனே அவர், சும்மாதான் கேட்டேன் என்று சலிப்புடன் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். இப்படி இருக்க என்னிடம் ஏதாவது விசேஷம் உள்ளதா என அடிக்கடி அவர் கேட்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் ஆசைப்பட்டது போல எதுவுமே நடக்கவில்லை. அவர் என்னை திட்டுவதற்கு ஏத்தது போல எனக்கும் நாட்கள் தள்ளிப்போனதே தவிர கரு ஏதும் உண்டாகவில்லை. இப்படி இருக்க நான் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்குச் சென்றேன். அங்கேயும் சில பேர், திருமணமாகி எத்தனை நாட்கள் ஆகியும் இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கவில்லையா என என் மனதை புண்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதனால் எனக்கு வேலைக்கு செல்ல பிடிக்கவில்லை. பிறகு நான் வேலைக்கு வரவில்லை என்று வேலையை விட்டும் நின்றுவிட்டேன். என்னையும் என் மாமியாரையும் அடிக்கடி அக்கம் பக்கத்திலும், என்ன, இன்னும் கரு உண்டாகவில்லையா என கேட்க ஆரம்பித்தார்கள். இப்படி கேட்க நான் பழகிக்கொண்டேன். ஆனால் என் மாமியாரிடம் யாராவது கேட்டால் அவர் அங்கே பதில் சொல்லிவிட்டு வந்து என் மீது அந்த வெறுப்பை காட்டுவார். இப்படியே மாதங்கள் அதிகமானது. மாமியார் என்னிடம் மாதம் கேட்க ஆரம்பித்து அவரும் அடித்ததுதான் மிச்சம். ஒரு நாள் மாதம் முடிகையில் என்னிடம் வந்து, ஏதாவது விசேஷம் உள்ளதா என கேட்டார். நான் உடனே என்ன சொல்வது என்று தெரியாமல் தலைகுனிந்து நின்றேன். இதை பார்த்த அவர், எங்க, நாம சொல்றதை கேக்குறாங்க, ஒரு நல்ல நாள் பார்க்கிறது இல்லை, ஜாதகம் பார்க்கிறது இல்லை, எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த காதல், ஏதாவது பிரச்சனைன்னா காதல் கிட்டையா போய் கேட்க முடியும், எல்லாம் என் தலை எழுத்து என அவர் தலை அடித்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். இதை பார்த்த எனக்கு மனவேதனை ஆனது. இப்படியே 3 வருடம் கடந்தது. என் வயிற்றில் ஒரு கரு உண்டாகவே இல்லை. ஒரு நாள் என் அத்தையின் அக்கா வீட்டிற்கு வந்தார். அவர் வந்து என்னை நலம் விசாரிப்பது போல அவரும் சில வார்த்தைகளை சொல்லி என் மனதை புண்படுத்தினார். அதையும் நான் தாங்கிக் கொண்டேன். இப்படி அடிக்கடி அவர்கள் என்னை சித்திரவதை செய்வது போல பேசிக்கொண்டே இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் நான் காலண்டரை பார்த்து நாட்களை கணக்கு செய்வதையே விட்டுவிட்டேன். உடனே என் கணவன் வந்து அவரிடம் நலம் விசாரித்துக் கொண்டிருக்க, நீ நலம் விசாரிப்பதற்காக நான் இங்கு வரல, ஊர் உலகத்துல பொண்ணே கிடைக்கலன்னு சொல்லியா தேடி பிடிச்சு இந்த மலடியை கட்டிக்கிட்டு வந்திருக்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. மாசம் தீட்டு மட்டும் வருது. எப்படா என் பேர குழந்தையை என் கண்ணுல காட்டுவ என்று கூற, உடனே மோகன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு, பெரியம்மா, எப்படியாவது இந்த மாதம் என்று கூறினான். உடனே அவனுடைய பெரியம்மா சலித்து கொண்டே, இத்தனை மாதம் பண்ணாததை புதுசா என்னத்தை இப்ப பண்ணிட போற என்று கூறினார். இங்க பாரு, உனக்கு இன்னும் 3 மாதம்தான் அவகாசம். அதுக்குள்ள நீ எந்த ஹாஸ்பிட்டல் போவியோ அல்லது எந்த கோவிலுக்கு போவியோ புள்ள பாக்கியம் வரணும். அப்படி இல்லைன்னா பெரியவங்க நாங்க சொல்ற பேச்சை நீ கேட்கணும் என்று கூற, மோகனும் சரி என்று தலையாட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான். இதை ஓரமாக நின்று கேட்ட வனிதா தன் நிலையை நினைத்து அழ ஆரம்பித்தாள். உடனே தன் மனைவியிடம் சென்று அவளை சமாதானப்படுத்தினான்.
விடுமா, கவலைப்படாதே, இதெல்லாம் கடவுள் கொடுக்கும் வரம். நீ மட்டும் இதை சமாளிக்கல, நானும் தான். தினமும் வேலைக்கு போகும்போதெல்லாம் இப்படி சமாளிக்க வேண்டியது உள்ளது. என் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற நண்பர்கள் எல்லாம் ஏதும் விசேஷம் இல்லையான்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லி என்னால வேலைக்கு போற எண்ணமே போச்சு. நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் போதும். அந்த குழந்தையை நான் அவ்வளவு பத்திரமாக பார்த்து அந்த குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருப்பேன். ஆனால் அது நம்ம கைக்கு வராம ஓடி ஒளிஞ்சு நம்மள சோதிக்குது என மோகனும் அழுது கொண்டிருந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் சமாதானப்படுத்திக் கொண்டார்கள். பிறகு அவர்கள் 2 பேருமே மருத்துவமனைக்கு சென்று குழந்தை பிறப்பதற்கு தேவையான எல்லா டெஸ்டுகளையும் எடுத்தார்கள். அதில் 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை என்றுதான் வந்தது. ஆனாலும் என்னவோ தெரியவில்லை, அவர்களுக்கு குழந்தை பிறக்க தள்ளி போய்கொண்டே இருந்தது. தன் மாமியார் கடவுளிடம் வேண்டிக் கொள்வோம் என்று கோவிலுக்கும் அழைத்து சென்றார். எவ்வளவோ வேண்டியும் அப்பவும் குழந்தை உருவாகவில்லை. இதனால் மாமியார் என்மேல் அதிக கோபம் கொண்டார். மோகனின் தங்கைக்கு திருமண வயதை எட்டியது. அவள் பெயர் சௌமியா. அவளுக்கு தன் சொந்தத்திலேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தார்கள். சௌமியா திருமணமாகி சென்று 1 மாதத்திலேயே அவளுக்கு கரு உண்டாகி கர்ப்பம் தரித்தது. இதை காரணமாக காட்டி என் மாமியார் என்னை குத்தி காமித்துக் கொண்டே இருப்பார். இதோ பாரு, இப்பதான் கல்யாணம் ஆச்சு, 1 மாதத்துல கர்ப்பம் ஆயிட்டா. உன்ன மாதிரி மலடிய என் மகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான் என்று திட்டிக் கொண்டே இருந்தார். இதெல்லாம் தாங்கிக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தனக்கு வரும் துன்பங்களை பொறுத்து கொண்டாள். இப்படி இருக்க சௌமியாவுக்கு வளைகாப்பு நடத்த முடிவு செய்து மாப்பிள்ளை வீட்டில் வளைகாப்பு ஏற்பாடுகளை செய்தார்கள். முதலில் வளைகாப்புக்கு போக வேண்டாம் என யோசித்த வனிதா பிறகு தனது கணவனின் கட்டாயத்தினால் போக வேண்டிய சூழ்நிலை ஆனது. நாங்கள் அனைவரும் சௌமியாவின் வீட்டிற்கு சென்று வளைகாப்பில் கலந்து கொண்டோம். அங்கு சௌமியா குங்குமம் வைத்துக்கொண்டு சந்தனம் என வைத்துக்கொண்டு மாலை எல்லாம் போட்டுக்கொண்டு நிறைய வளையல் எல்லாம் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அதை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் ஆசையாக இருந்தது. சிறிது நேரம் நானே அதில் வளைகாப்பு பெண்ணாக உட்கார்ந்திருப்பது போல என் மனதில் தோன்றி அதை ஒரு கனவாக்கி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சந்தோஷம் அதிக நேரம் நிலைக்கவில்லை. எல்லோரும் அவள் கன்னத்தில் சந்தனத்தை பூசிக் கொண்டிருந்தார்கள். அதை நான் மிகவும் ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தேன். எல்லோரும் சந்தனத்தை வைத்த பிறகு என் கணவன் என்னை வைக்கச் சொன்னான். அதை வைப்பதற்கு சந்தோஷமாக அவள் பக்கத்தில் போன நான் அவளுக்கு வளையலை மாட்டிவிட்டேன். அந்த வளையல் எதிர்பாராத விதமாக உடைந்து போனது. அதை பார்த்த எல்லோரும் இதை பார்த்து அபசகுணம் போல இப்படி ஆகிவிட்டதே என மனதிற்குள் நினைக்க உடனே மோகனுடைய பெரியம்மா, நான் அப்பவே சொன்னேன், இவளை கூப்பிடாதீங்கன்னு. யாராவது கேட்டீங்களா? இந்த மலடி வந்து வளையல் போடல்னு யாரு அழுதாங்க? இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு ஏக்கத்துல வளையல் போட்டுட்டா. நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்று திட்ட உடனே என் மாமியாரும் அவருடன் சேர்ந்து உனக்குத்தான் பிள்ளை பெத்துக் கொடுக்க வக்கு இல்லை. ஏங்க, வளைகாப்பு நடந்தாலும் சீவி சிங்காரிச்சு வந்து நின்னுற. கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? போய் எங்கேயாவது மூளையில போய் நில்லு என என்னை திட்டினார். இப்படி என்னை இருவரும் திட்ட நான் அழுது கொண்டே கீழே சென்றுவிட்டேன். என் கணவனும் கோபப்பட்டு என்னிடம் வந்து, நாம் இனிமேல் இங்கு இருக்க வேண்டாம், வா என்று என்னை வீட்டிற்கு அழைத்துச் சென்றுவிட்டான். நாட்கள் நகர நகர என் வாழ்க்கை மிகவும் மோசமாய் போனது. என் மாமியார் என்னை அடிக்கடி திட்டுவதையே வேலையாக வைத்திருந்தார். ஒரு நாள் உங்க அம்மா கிட்ட நான் பேசணும், உங்க அம்மாவை வீட்டுக்கு வரச் சொல்லு என்று என் மாமியார்கள் இருவரும் கூறினார்கள். நானும் என் அம்மாவை எங்கள் வீட்டிற்கு வரவழைத்தேன். என் அம்மாவும் அங்கு வந்தார். என் அத்தை அம்மாவிடம், இங்க பாரும்மா, வீட்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும் தான். அதுவே இங்க இல்லைன்னு இருக்கிறப்போ அந்த கல்யாணம் நிலைச்சு இருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறினார். உடனே வனிதாவின் அம்மா, சம்மந்தி, நீங்க பையனை பெத்தவங்க, ஈஸியா சொல்லிடுவீங்க. என் பொண்ணு வாழ்க்கையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை குறை என் பொண்ணுக்கு இல்லாம உங்க பையனுக்கு இருந்தா என்று கேட்க உடனே மோகனின் பெரியம்மா கோபப்பட்டு, ஏம்மா, எந்த வம்சத்து வாசல்ல
வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன சின்ன குடும்பமா? என் வயசுக்கு எத்தனை கல்யாணம் காட்சிகள், எத்தனை புள்ள குட்டிகளை பார்த்து இருக்கேன். எங்க வம்சத்து ஆம்பளைங்க துப்புற எச்சில கூட மரம் முளைக்கும் என கோபப்பட்டு திட்டிக் கொண்டிருந்தார். உடனே வனிதாவின் அம்மா, இல்லம்மா, நான் ஏதோ தப்பா சொல்லல என்று கூற, உடனே வனிதா, அம்மா வேண்டாமா, இங்க இருந்து நம்ம போயிடலாம். என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். என்னை நீ படிக்க வச்சிருக்கல அம்மா. இந்த சமுதாயத்துல ஒரு ஆம்பளை இல்லாமல் எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுத்திருக்க. அது மாதிரியே இருந்துக்கிறேன்மா என்று அழுது கொண்டே தன் அறைக்கு சென்று தனது துணிகளை எல்லாம் எடுத்து அடுக்கிக் கொண்டிருந்தாள். உடனே அங்கு சென்ற மோகன், வனிதா, என்ன பேசுற? நீ தனியா வாழ்ந்துட்டு போயிருவ? என்ன பத்தி யோசிச்சியா? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் என்று கூறினான். உடனே வனிதா, மோகன், நீ தயவு செய்து வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. இந்த நகரத்திலிருந்து தினம் தினம் நம்ம 2 பேரும் கஷ்டப்படுறதுக்கு பதிலா நம்ம 2 பேரும் பிரிஞ்சு தனியா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என அழுது கொண்டிருந்தாள். உடனே மோகனும் அழுது கொண்டு, நமக்கு இந்த வீடும் வேணாம், இந்த ஊரும் வேண்டாம். நம்ம எங்கேயாவது போய் யாரும் நம்மள எதுவும் சொல்லாம இருக்கிற மாதிரி தூரத்துல போய் வாழலாம் என்றான். உடனே இருவரும் அழுது கொண்டே, நம்ம ஒரு பாப்பாவை தத்தெடுத்துக்கலாம். நம்ம அந்த பாப்பாவை சந்தோஷமா வளர்க்கலாம். இவங்க கிட்ட இருந்து எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் வாழலாம் என்று கூறினான். உடனே வனிதா, நம்ம படுற கஷ்டம் பத்தாதுன்னு ஒரு சின்ன குழந்தையையும் கஷ்டப்படுத்தணுமா மோகன் என்று அழுது கொண்டே கூறினாள். எல்லாத்துக்குமே ஒரு நாள் நேரம் வரும் என்று அழுது கொண்டிருக்க நாட்களை கணக்கு செய்து உடனே காலண்டரை சென்று பார்த்தேன். அதில் எனக்கு 5 நாட்கள் தள்ளி போயிருந்தது. எனக்கு அதை பார்த்தவுடன் மேலும் அழுகை பொங்கியது. நான் மீண்டும் மீண்டும் நாட்களை கணக்கு செய்து கொண்டே அழுது கொண்டே இருந்தேன். உடனே என் கணவன், என்ன ஆட்சி கேட்கிறேன்ல, சொல்லு என்று கூறினான். உடனே வனிதா, மோகன், எனக்கு 5 நாள் தள்ளி போயிருக்கு என்று அழுது கொண்டே கூறினேன். ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் என் கணவன் மோகனுக்கு நம்பிக்கையில்லை. எப்படி இருந்தாலும் இந்த மாதமும் எல்லா மாதங்களைப் போல ஆகிவிடும் என்று நினைத்து இருந்தாலும் பார்த்துவிடலாம் என என் கணவன் வேகமாக ஓடிச் சென்று கரு உண்டாக இருக்கிறதா என பார்க்கும் கிட்டை வாங்கி வந்து தன் மனைவியிடம் கொடுத்தான். அவளும் அதை பரிசோதித்து பார்த்துவிட்டு மோகன் பக்கத்தில் வந்து அமர்ந்து அழுது கொண்டு இருந்தாள். இதை பார்த்த மோகன், சரி, எல்லா மாதங்களைப் போல இந்த மாதமும் ஆகிவிட்டது என நினைத்து மனம் வாடிப்போய் அழ ஆரம்பித்தான். அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் தன் மனைவி தோளில் கையை வைத்து ஆறுதல் சொல்வது போல தட்டிக் கொண்டிருந்தான். உடனே வனிதா தன் கையில் இருந்த கிட்டை எடுத்து மோகனிடம் காண்பிக்க இருவரும் சந்தோஷத்தில் அழுது கொண்டே அந்த கிட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படியே இருக்க 10 மாதத்தில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர்கள் அந்த குழந்தையை அன்புடனும் பாசத்துடனும் சந்தோஷமாய் வளர்த்து வந்தார்கள். குழந்தை பாக்கியம் என்பது கடவுள் கொடுக்கும் வரம். அது ஒரு ஆணையோ பெண்ணையோ சார்ந்தது கிடையாது. இந்த உலகத்தில் 10 மாதம் கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்கும் வழியை விட குழந்தை இல்லாதவர்கள் படும் வழி மிக கொடுமையானது. இப்பொழுது குழந்தை பிறக்கவும் ஐவிஎஃப் போன்ற பல திட்டங்கள் வந்துவிட்டது. நாம் அந்த திட்டத்தை பயன்படுத்தி கூட குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே இல்லாவிட்டாலும் எவ்வளவோ குழந்தைகள் ஆதரவின்றி இருக்கிறார்கள். அதை எடுத்து வளர்ப்பதில் எந்த தப்பும் கிடையாது. அதனால் குழந்தை இல்லாதவர்களை பார்த்து யாரும் அவர்களை உதாசனப்படுத்தக் கூடாது என்பதே இந்த கதையின் நோக்கம். கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.